ஞானானந்தமயம் தேவம் நிர்மலஸ்படிகாகதம் ஆதாரம் சர்வ வித்யானாம் ஸ்ரீலக்ஷ்மி ஐகிரிவா முபாசுகை. இப்போது வந்து கலர் தெரப்பின்னு ஒன்று இருக்குது. ஒரு கலருக்கும் ஒரு கேரக்டர்ஸ் இருக்குது. பச்சை கலர் வந்து பணத்தை பற்றி சொல்லுது, சிகப்பு கலர் வந்து அட்ராக்ஷன் பற்றி சொல்லுது, ஆரஞ்சு கலர் வந்து தைரியத்தை பற்றி சொல்லுது, வெள்ளை கலர் வந்து தூய்மையை பற்றி, ஒயிட் நல்ல விஷயங்களை பற்றி சொல்லுது. அது மாதிரி ஒரு கலருக்கும் ஒரு குவாலிட்டி இருக்குது, ஒரு நேச்சர் இருக்குது. அதில் வந்து நான் சொல்ல வந்தது வந்து கருப்பு கலர். ஏன் இந்த கருப்பு கலர் வந்து சில பேர் எடுத்துக்குவாங்க, சில பேர் எடுத்துக்குவாங்க. கருப்பு கலர் குடம் வந்து பார்த்திங்கன்னா கருப்பு கலரில் இருக்கும். ஏன்னா அது மழைக்கும் ஒர்க் பண்ணோம், வெயிலுக்கும் ஒர்க் பண்ணோம், ரெண்டு பக்கமும் ஒர்க் பண்ணக்கூடிய வருது. அதாவது இந்த கருப்பு கலருடைய ஒரு குவாலிட்டி என்ன சொன்னால், நல்ல சக்திகளை கிட்ட வர விடாது, கெட்ட சக்திகளை கிட்ட வர விடாது. நல்ல சக்தி கெட்ட சக்தி ரெண்டையும் கிட்ட வரக்கூடாத ஒரு பலன் வந்து அந்த கருப்பு கலரில் இருக்குது. ஸோ கருப்பு கலர் போடும்போது ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். சாதாரணமாக பார்த்திங்கன்னா இந்த உண்ணாவிரதம் இருக்கிறவங்க இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா கருப்பு கலர் தான் போடுவாங்க. எதிர்ப்பு தெரிவிக்கிறவங்களாம் கருப்பு கலர். ஏன்னா அவங்களுடைய அதிர்வுகள், அவங்களுடைய கிரக அதிர்வுகளை வந்து இவங்களை அட்டாக் பண்ணக்கூடாதுன்றதுக்காக கருப்பு கலர் போடுவாங்க. சாமிகள் பூஜைகள் அந்த மாதிரி சம்பந்தமான விஷயங்களில் வந்து கருப்பு போடக்கூடாது. கருப்பு உடை அணிஞ்சு நீங்கள் வந்து எந்த கோயிலில் போய் பூஜை பண்ணாலும் தெய்வ சக்தி உங்கள்கிட்ட வராது. ஒன்று. ரெண்டாவது, உங்களுக்கு எதிர்மறையான சக்திகளையும் பலனையும் கொடுக்கும். ஸோ அதே மாதிரி வீட்டில் பூஜை பண்ணும்போதும் கருப்பு போடக்கூடாது. ஜோசியம் சொல்கிறவங்க வந்து கருப்பு ட்ரெஸ் போடக்கூடாது. அருள் வாக்கு சொல்கிறவங்க கருப்பு ட்ரெஸ் போடக்கூடாது. அதேமாரி கருப்பு ட்ரெஸ் போட்டுன்னு வந்து உட்கார்றவங்களுக்கு பதில் நீங்கள் வந்து ஜோசியம் சொன்னாலோ அருள் வாக்கு சொன்னாலோ ஏதாவது சொன்னீங்கன்னா உங்களுக்கு சரியாக பலன் கிடைக்காது, சரியாக பலனும் வராது. ஸோ கருப்பு ட்ரெஸ் போடக்கூடாதுன்னு அவங்கள சொல்லிடும். கருப்புன்றது உங்களுக்கு தெய்வ சக்திகளை, கெட்ட சக்திகளை, தெய்வ சக்திகளை, நல்ல சக்திகளை கிட்ட வராத இருக்கும். ஸோ அதுக்கு வந்து அது நல்ல சக்தி மட்டும் இல்லை, அது கெட்ட சக்திகளும் இது பண்ணும். ஸோ அப்போ வந்து நீங்கள் இறப்பு காரியங்களுக்கு போகிறீங்கன்னு வச்சுங்களேன், இறப்பு காரியங்களுக்கு போனால் கருப்பு சட்டை போட்டு போனீங்கன்னா அங்கே இருக்கிற கெட்ட சக்திகள் இருக்குது. எப்பவுமே இறப்பு காரியங்களில் கெட்ட சக்திகள் நிறைய இருக்கும். ஸோ அது வராது. இந்த மாதிரி கருமாதி இந்த மாதிரி விஷயங்கள். அதே மாதிரி உடல்நல கோளாறுல அவஸ்தைப்படுறாங்க, ஆக்சிடெண்ட்டில் அடிபட்டு ஹாஸ்பிட்டலில் இருக்கவங்க, இவங்கள பார்க்க போகும்போது நீங்கள் கருப்பு போட்டு போனீங்கன்னா உங்களுக்கு பாதிப்பு, கருப்பு போட்டு போனீங்கன்னா உங்களுக்கு எந்த பாதிப்புகளும் அவங்கக்கிட்டேருந்து கெட்ட சக்திகள் எதுவும் உங்களை அட்டாக் பண்ணாது. ஸோ கருப்புன்றது கெட்ட சக்திகளிலிருந்து வெளியே வரக்கூடிய ஒரு நல்ல வெப்பன், ஒரு ஆயுதம் மாதிரி உபயோகப்படுத்தணும். ஆனால் அதே சமயத்தில் நல்ல சக்திகளை உள்ளே கொண்டு வரத்துக்கும் அது உபயோகப்படாது. நிறைய பேர் வந்து இப்போ வந்து ரொம்ப ஃபேஷன்னா இடது காலில் கருப்பு கயிறு போட்டாங்க. இந்த கருப்பு கயிறு போகிறதால என்னென்னா கெட்ட சக்திகள் உள்ளே வராது. அதில் வந்து நான் வந்து 100% கேரண்டி. ஆனால் அதே சமயத்தில் நல்ல சக்திகளும் உள்ளே வர விடாது. அதை நீங்கள் பார்க்கணும். நல்ல சக்திகள் வந்து உங்களுக்கு வர்றாங்கன்னா கருப்பு கயிறு கட்டிட்டு நீங்கள் கோயிலில் போய் பூஜை பண்ணாலோ இது பண்ணாலோ எதுவுமே பலன் கிடைக்காது. ஸோ அதுக்கு என்ன பண்ணணும், கருப்பு கலரை எடுத்துகிட்டு மஞ்சள் கயிறு இல்லை சிகப்பு கயிறு இல்லை பச்சை கயிறு போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து பணம் வரவோ இல்லை மற்ற விஷயங்களோ எல்லாமே ஏற்படும். ஸோ இந்த கருப்புன்றது ரொம்ப முக்கியமான கலர். ஸோ இதை எல்லாத்தையும் நீங்கள் பார்த்து தான் நீங்கள் பண்ணணும். இந்த கருப்புன்றது நீங்கள் எல்லாம் நிறைய பேர் வந்து கருப்பு ட்ரெஸ் போட்டு கோயிலுக்கு போகாதீங்க. அதனால் உங்களுக்கு எந்த பலன். வீட்டில் வந்து என்ன பண்ணுவாங்க, கருப்பு நாய் வச்சுருப்பாங்க. ஆனால் அவங்களுக்கு ஏதாவது ஒரு எதிர்ப்புகளோ ஏதோ ஒரு பிரச்சனைகளோ மேஜர் ப்ராப்ளங்களோ வீட்டுக்குள்ளே ஒரு தீய சக்திகளோ உள்ள நுழையுதுன்னா முதல்ல அந்த கருப்பு நாயை வந்து அடிச்சிடும். அதே மாதிரி ஃபிஷ் டேங்க் வச்சாங்கன்னா ஃபிஷ் டேங்கில் வந்து கருப்பு ஃபிஷ் வச்சாங்கன்னா அவங்களுக்கு கருப்பு உள்ளே வரும் பொழுது எந்த கெட்ட சக்தி உள்ளே வந்தாலும் முதல்ல அந்த கருப்பு ஃபிஷ்ஷு தான் முதல்ல செத்து போயிடும். ஸோ அதால் வீட்டில் இருக்க எந்த உயிரினங்களாக இருந்தாலும் கருப்பு தீய சக்தி உள்ளே வரும்போது கருப்பு வந்து அதை எதிர்கொண்டு அதுதான் முதல்ல சொல்லும். சாதாரணமாக டோர்மேட் வந்து கருப்பில் போடுவாங்க. டோர்மேட் வந்து கருப்பில் போடவே கூடாது. ஏன்னா உள்ளே வர்ற இடம், ஸோ உள்ளே வர்ற இடம்லாம் வந்து டோர்மேட் கருப்பு போட்டிங்கன்னா அந்த சக்தி வந்து கருப்பினுடைய சக்திகள் நல்ல சக்திகளை உள்ளே வர விடாமல் டோர்மேட்டை தடுத்தோம். சாதாரண இப்போ எல்லா வீட்லேயும் வந்து கிரில் கேட் வந்து கருப்பில் தான் பெயிண்ட் அடிக்கிறாங்க. ஆக்சுவலாக வந்து கிரில் கேட் வந்து கருப்பில் அடிக்கக்கூடாது, வேறு கலர் வந்து இல்லை ப்ளூவோ இல்லை வேறு கலர் தான் அடிக்கணும். இது பண்ணக்கூடாது. ஷூ வந்து கருப்பில் தான் போடுறாங்க. அது வந்து என்னென்னா கெட்ட சக்திகள் வந்து உள்ளே வரக்கூடாது, அதுக்காக போடுறாங்க. ஆனால் பூஜை பண்ணும்போதோ இல்லை இது பண்ணும்போதோ கருப்பு போட்டு நீங்கள் உட்காந்திங்கன்னா எந்த விதமான ஆக்டிவேஷனும் இருக்காது, நல்லதும் நடக்காது, நல்ல சக்திகளும் வராது, கெட்ட சக்திகளும் வராது. ஸோ அதில் வந்து நீங்கள் ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணி பண்ணுறது பெட்ரு. கருப்புன்றது ரொம்ப நல்ல கலராகவும் நீங்கள் வந்து ட்ரீட் பண்ணால் எல்லா இதுவும் பண்ணலாம். லேடிஸ் வந்து
முதுகில் வந்து மூதேவி வந்து வசிக்கிறதா, மூதேவி வரதா ஒரு ஐதீகம். அதனால தான் குளித்த உடனே முதல்ல வந்து முதுகை துடைச்சிட்டு தான் மற்ற இடங்களில் துடைக்கணும். முடி வந்து போடணும். ஃபுல்லாக முடி இருந்ததுன்னா, அந்த கருப்பு முடி இருந்ததுன்னா கெட்ட சக்திகளோ நல்ல சக்திகளோ எதுவுமே பேக் சைடில் வராது. அதில் மூதேவி வாசம் வந்து அது பண்ணும். ரெண்டாவது, பொலிட்டிஷியன்ஸ் வந்து எப்போவுமே கருப்பு போடவே கூடாது. கருப்பு போட்டாங்கன்னா பொலிட்டிஷியன்ஸ்க்கு வந்து நெகட்டிவ் வந்து எனர்ஜி கன்வெர்ட் ஆகி நெகட்டிவ் பிரச்சனைகள், ப்ராப்ளங்கள் அதிகமாக வரும். கருப்பு போடுறவங்க எல்லாரையுமே நீங்கள் போட்டு எடுத்து பாருங்கள், அவங்களால வந்து ஃபீல்டுக்கோ எதுக்கோ முடியாது. ராஜ கிரகங்கள்னு சொல்கிறது சூரியனும் சந்திரனும். சூரியனுடைய கிரகம் வந்து ஆரஞ்சு, சந்திரனுடைய கிரகம் வந்து ஒயிட்டு. இதில் வந்து ஒயிட் அண்ட் ஒயிட்டு தான் மோஸ்ட்லி போடுவாங்க, வேறு எதுவும் போடக்கூடாது. ஒன்லி டெத்துக்கு போகிறதுக்கே இறந்த காரியங்கள் இந்த மாதிரி விஷயங்கள் போகிறதுக்கு மட்டும்தான் கருப்பு யூஸ் பண்ணணும், வேறு எதுக்கும் யூஸ் பண்ணக்கூடாது. இன்னும் நிறைய விஷயங்கள் ஃப்யூச்சரில் நான் உங்களுக்கு நிறைய விஷயங்கள் கருப்பை பற்றி நிறைய சொல்கிறேன். அதே சமயத்தில் நீங்கள் சாஸ்தா, கருப்பண்ணசாமி இந்த மாதிரி இதெல்லாம் வந்து கருப்பு போடுறாங்க. கருப்பண்ணசாமிக்கு வந்து கருப்பு தேவைப்படும். ஆனால் பூஜை நேரத்தில் மட்டும் போடுறது தான் நல்லது, மற்ற நேரத்தில் போட வேண்டாம். அது அந்தளவுக்கு எஃபெக்டிவாக இருக்காது. ஸோ இதை சொல்லி நான் முடிச்சுக்கிறேன். இன்னும் ஃபர்தராக ஃப்யூச்சரில் சொல்கிறேன் உங்களுக்கு. நன்றி, வணக்கம். அகம் பிரம்மாஸ்மி.